நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. மாதத்தினுடைய முதல் நாளில் ஆண்டவர் திருமுன் நாம் வந்து நிற்கிறோம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் என்கிற திருவழிபாட்டின் வார்த்தைகளை இன்று நாம் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக மக்கள் அனைவரும் கூடி நின்று துதிப்பது விண்ணக பேரின்பத்தின் அடையாளமாய் இருக்கிறது. இந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் வழியாக மாட்சி அடைகிற போது கடவுள் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த அற்புத கிருபையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி புனிதர் அனைவருடைய விழாவை இன்று கொண்டாடுகிறோம். இந்த புனிதர் அனைவரையும் நினைவுகூரும் பெருவிழா நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. புனிதர் அனைவரின் பெருவிழாவை கொண்டாடும் இந்த சிறப்பான நாளில் திருப்பாடல் 24 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. விண்ணகத்தில் புனிதர்கள் என்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டு ஆண்டவரோடு வீற்றிருக்கும் பிள்ளைகள் ஆண்டவரை நாடிய பிள்ளைகள். இவர்களே கடவுளுக்கு உகந்தவர்களாய் உயர்த்தப்பட்டவர்கள். நீங்களும் அப்படிப்பட்ட உயர்வை பெற வேண்டுமென்றால் அவர்களைப் போல ஆண்டவரை நாடி தேட அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்கிற வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. கடவுளுக்கு முன்பாக நிற்க எவருக்கும் தகுதியில்லாத நிலையில் கடவுள் நம்மை தகுதியுள்ளவராக மாற்றுகிறார். அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழுகிற போது அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆண்டவரையே நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்து அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே,
ஆண்டவரிடம் ஆசி பெறுவோர் இவரே. தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது இந்த உலகத்தில் போராடி வாழுகிற பிள்ளைகள், உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகிர்ந்தவர்களே புனிதர்கள். நீங்களும் அவ்வாறு வாழ்கிற போது கடவுள் உங்களுக்கு நேர்மையாளர் என்கிற பரிசை அருள்வார். இந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக நாம் ஆண்டவரில் மகிழ்வோம். அவருக்குள் நாம் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு பயணிப்போம். அவருக்குள் பயணிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் மிகுந்த கைமாறளித்து அவர்களை மாற்றிப்படுத்துவார். இந்த அற்புத ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தாரும் என்று நாங்களும் மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.